மாமா, இந்தாங்க காப்பி. இப்படி வை. இதுக்குதான் பொம்பளைங்க பேச்ச கேட்டு ஒரு காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப என்ன மாமா ஆயிடுச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன ஆச்சா? சக்தி இனி வரவே மாட்டேன்னு நினைச்சா வந்துட்டா. இப்ப என்னடி பண்றது? நான் என்ன மாமா பண்ணேன்? அந்த சக்தி போன கையோட திரும்பி வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? அதைத்தாண்டி சொல்றேன். இந்த பொம்பளைங்க பேச்ச கேட்ட ஆடுனா ஆம்பளைங்க கதி அதோ கதிதான். குடிகாரம் பேச்சு கூட விடிஞ்சாதான் போச்சு. ஆனா உங்க பேச்சு ஒரு நிமிஷம் கூட தாகாது. இதுக்குதான் உன் பேச்ச கேட்கவே கூடாது, உன்னை மதிக்கவே கூடாதுன்னு இருப்பேன். இந்த லட்சணத்துல உன் குடும்பத்துல போய் பொண்ணு எடுக்க நினைச்சேன் பாரு. என் புத்தியை எதை கொண்டு அடிக்க? வஜ்ரம் என்ன நல்லா வச்சு செய்ய போறான். கொடுத்த வாக்க எப்படி திருப்பி வாங்குறது? இப்போதைக்கு அவ வந்ததாவே இருக்கட்டும். வஜ்ர அண்ணனை நான் சமாளிச்சுக்கிறேன். அண்ணன் என் பேச்சை என்னைக்கும் மீறவே மீறாது. அதுக்குள்ள சக்திக்கும் வேலனுக்கும் ஏதாவது பிரச்சனை வருதான்னு பாப்போம். மாமா, அவ ஒரு திமிரு பிடிச்சவ மாமா. வந்த வேகத்திலேயே ஓடிடுவா. அவதான் வேணும்னு இவன் அடம் பிடிக்க போய் தானே இவ்வளவு பிரச்சனையா? வேலை வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரிதான் அமையணும். வேலனுக்கு எந்த காலத்திலயும் இந்த சக்தி அடங்கி போக மாட்டா. இவன் தான் அடங்கி போவான். அது இந்த சிவபதி பரம்பரைக்கு அவமானம். சோதே, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுவான். நீயே சமாளிச்சுக்க. என்ன நம்புங்க மாமா. வேலனுக்கு சரியான துணை இனிமேதான் அமைய போகுது. அவன் நில்லுன்னா நிக்கணும், உக்காருன்னா உக்காரணும். அப்படி ஒரு பொண்ணுல பாத்திருக்கேன். நடத்தி காட்டுற மாமா. அந்த சக்தியா என் அண்ணன் பொண்ணான்னு இனி அவளுக்கு நான் காட்டுறேன்.